நாகப்பட்டினத்தில் இரு பைக்குகள் மோதியதில் ஏற்பட்ட வாக்குவாதம் கொலையில் முடிந்திருக்கிறது. செங்கலால் தலையில் அடித்து கொலை செய்தவர்கள் சிக்கியது எப்படி? நாகை மாவட்டம் கீழையூர் ஊராட்சி ஒன்றியம் புதுப்பள்ளி கிழக்கு பகுதியை சேர்ந்தவர் பாலாஜி. 24 வயதான பாலாஜி வேளாங்கண்ணியில் ஒரு கடையில் வேலை பார்த்து வந்தார். இவர் தன்னுடைய நண்பர் முகேஷ்குமாருடன் இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து சென்றுள்ளார். இவர்கள் காரைநகர் பகுதியில் வேளாங்கண்ணி நோக்கி கிழக்கு கடற்கரை சாலையில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது பிரதாபரமாபுரம் 4 வழிச்சாலையில் பக்கவாட்டில் இருந்து 2 பேர் வந்த மோட்டார் சைக்கிள் திடீர் என்று பாலாஜி சென்ற மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கை கலப்பாக மாறியுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த சரவணன் மற்றும் ஜெயபால் ஆகியோர் அருகில் கிடந்த செங்கல்லை எடுத்து பாலாஜியின் முகம் மற்றும் தலையில் பலமாக தாக்கியுள்ளனர். இதில் கீழே விழுந்து கிடந்தவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அங்கு வந்த சரக்கு ஏற்றக்கூடிய வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். தகவலின் பேரில் எதிரே வந்து கொண்டிருந்த 108 ஆம்புலன்ஸில் மாற்றி ஏற்ற முற்பட்ட போது ஆம்புலன்ஸில் வந்த பணியாளர்கள் பாலாஜியை பரிசோதித்துவிட்டு அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். பின்னர் அமரர் ஊர்தி வரவழைக்கப்பட்டு பாலாஜியின் உடலை நாகை அருகே உள்ள ஓரத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த கீழையூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு சரவணன் மற்றும் ஜெயபால் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நாகை மாவட்ட சிறையில் அடைத்தனர்.